என்ன பண்ற? அடே சாமி, இது நல்ல ஐடியாவா இருக்கு. தோண்டி எடுத்துட்டு அப்படியே மண்ணு மூடி விட்டா மறுபடியும் கிழங்கு வரும். அப்படியா? சரி, இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி வேற யாரா திருடுங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? இது பெரிய தங்கம் திருடுங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கலாம். இயற்கையாக விளையிற எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் தங்கம் தான் சொல்லணும். நீங்கள் அப்படி எடுத்துன்னு போய் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு ஒன்றும் தப்பு இல்லை. சாப்பிட்ற பொருள் தானே. சூப்பர், நல்ல ஐடியா. இந்த ஐடியா உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? யார்? என் வீட்டுக்காரி. எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது ஒரு கிழங்கு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிழங்கு பார்த்துக்கோ. உருண்டைக்காய் இல்லடா, சுண்டைக்காய். இங்க பாருங்க, எங்க பாப்பா சுண்டைக்காய்க்கு பேர் வச்சிருக்காங்க உருண்டைக்காய். அதை மூடி விட்டுருங்க, அது பிஞ்சு. ஒரு பெரிய கிழங்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கிழங்கு வர மாட்டேங்குது. அப்படிதானே? அம்மா மகள் அப்படிதான் வரணும். இன்னும் பார்த்து வச்சிருவா. வாரம் எடுத்துருவோம். நீ எத்தனை இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு நம்ம பார்த்து வைக்கிறோம். சரி, வீடியோவில் பார்த்துட்டு வந்து அவங்க நல்ல காமெடி பண்ற. ஆனால் கேவலமாக இருக்குது. என்ன பண்றது? யாருமே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. முடிச்சு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச காமெடி பண்றேன். காமெடின்ற பேர்ல இரிட்டேட் பண்றேனா? சரி, இன்னைக்கு மொத்தம் 4 கிழங்கு எடுத்துட்டோமா? போதும் இன்னைக்கு. என்ன இவ்வளோதான் இன்னைக்கு அறுவடை. இது ஒரு 2-3 நாளைக்கு தாட்டம். வாரம் நமக்கு இது போல் அறுவடை கொடுத்துட்டே இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.